நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு 5th கிரேடு புக்கில் வர்ற லெசன் 6 हेलेन केलर இந்த லெசன் பற்றி படிக்கலாம். जब हम किसी बात को लेकर बेहद परेशान होते हैं तो हमारा मन उस परेशानी में इतना अधिक डूब जाता है कि हमें अन्य कोई रास्ता नज़र ही नहीं आता. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுக்குள்ளே அந்த கவலை ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு பக்கத்திலே வேறு அதுக்கான நல்ல சொல்யூஷன் இருக்கலாம், வழிகள் இருக்கலாம். ஆனால் நாம் அந்த வழியை பார்க்கறது கிடையாது. पर जो ऐसी विषम परिस्थिति में भी अपना संबल बनाए रखता है और असंभव को संभव कर दिखाता है. ஆனால் ஃபிசிக்கல் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் மூலமாக நடக்கவே முடியாத விஷயங்களை கூட நடத்தி காட்டியிருக்காங்க. வகி அந்நிய லோகோं के लिए ஆதர்ஷ் பன் ஜாத்தா है. அவங்க மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக அவங்க இருந்திருக்காங்க. மனுஷக்கு திருட இச்சா சக்தி, மனுஷங்களுடைய இடைவிடாத ஆசை, அந்த வில் பவர், மஜ்பூத் இராத்தே, நம்மளுடைய மனசுடைய மைண்ட் பவர், आत्म विश्वास, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், उसकी शारीरिक अभंगता को भी परास्त करने में सक्षम है. அவங்களோட ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸை கூட அவங்கள கிராஸ் பண்ண வைக்க விடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி இவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. हेलेन केलर एक ऐसी ही महिला थी. हेलेन केलर அது மாதிரியான ஒரு லேடி जिन्होंने अपनी शारीरिक बाधाओं को पार कर सफलता की अनूठी मिसाल कायम की. ஹெலன் கெல்லர் அது மாதிரியான ஒரு லேடி அவங்களோட ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் அவங்க கிராஸ் பண்ணி சக்ஸஸ்க்கான வழியில் அவங்க ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 27 जून 1880 को अमेरिका में तस्कम्बिया नामक छोटे से कस्बे में एक सुंदर बच्ची का जन्म हुआ. 27 जून 1880 அமெரிக்காவில் தஸ்கம்பியா அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு ஸ்மால் டவுனில் ரொம்ப அழகான ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. उसकी माता का नाम कैथरीन एडम्स केलर और पिता का नाम कैप्टन आर्दर था. அவங்க அம்மாவோட பேர் कैथरीन एडम्स केलर, அப்பாவோட பேர் कैप्टन आर्दर. पिता एक साप्ताहिक अखबार के संपादक थे. அவங்க அப்பா ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரோட எடிட்டராக இருந்தார். अपने जन्म के समय हेलेन केलर एक स्वस्थ बच्ची थी, लेकिन जब वे 19 माह की थी तो एक बार उनके बहुत तेज पुकार हुआ. அவங்க பிறந்த டைமில் ஹெலன் கெல்லர் நல்ல ஹெல்த்தியாக இருந்த ஒரு கேர்ளாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு 19 months ஆனப்போ அவங்களுக்கு ஒரு தடவை ரொம்ப ஹெவி ஃபீவர் வந்துருச்சு. बुखार होने के कुछ ही दिनों के भीतर हेलेन की मांग ने महसूस किया कि ஃபீவர் வந்துட்டு போன கொஞ்ச நாள் கழிச்சு ஹெலனோடைய அம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, उसकी बेटी खाने की घंटी बजने या उसके चेहरे के आगे हाथ हिलाने पर कोई प्रतिक्रिया नहीं दे रही थी. அவங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஹெலனோடைய அம்மா அவங்க பொண்ணு பெல் அடிக்கிறப்போ அந்த சமையலுக்கானதுக்கு சாப்பிட்றதுக்கான அந்த பெல் அடிக்கிறப்பையோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க குழந்தையோட கைக்கு முன்னாடி அவங்களுடைய ஹேண்ட் ஷேக் பண்ணுறதையோ ரியாக்ஷன் பண்ணுறதையோ அந்த குழந்தைக்கு எந்த ரியாக்ஷனுமே அவ காட்டலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. புகார் ने बच्ची को दृष्टिहीन तथा बधिर बना दिया था. ஸோ ஃபீவர் அந்த குழந்தையோட கண் பார்வை திருஷ்டிஹீன் அப்படின்னா ஐஸ் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ததா பதீர் பனா தியாத்தா, பதீர் அப்படின்னா அவங்க டெஃப்னஸும் குழந்தைக்கு வந்துடுச்சு. बेटी की यह स्थिति माता पिता से देखी नहीं जाती थी. बेटी की यह स्थिति அப்படின்னா பொண்ணுடைய இந்த நிலைமையை அவங்க அப்பா அம்மாவால் பார்க்க முடியல. हेलेन के बचपन के ये सबसे कठिन दिन थे. ஹெலனோடைய சைல்ட்ஹுட் டேஸில் ரொம்ப கஷ்டமான டேஸ் இதுதான். उसकी स्थिति में सुधार की आशा दिनों दिन क्षीण हो रही थी.
ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அம்மா அப்பாவுக்கும் டே பை டே அவங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசி மே ஹெலன் கி மாங் உஸ்கி பகலி குரு பனி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹெலனோடைய அம்மா அவங்களுக்கு முதல் குரு டீச்சராக மாறிட்டாங்க. உன்கோனே உசே கையை சோட்டே படே காம் கர்னே சிக்காயே. அவங்க ஹெலனுக்கு சின்ன பெரிய வேலை எல்லாமே அவங்களே செய்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏக் தின் ஹெலன் கி மாங் நே சமாச்சார் பத்ர में போஸ்டன் கி பர்கின்ஸ் சன்ஸ்தா கே பாரே में படா. ஒரு நாள் ஹெலனோடைய அம்மா நியூஸ் பேப்பரில் போஸ்டனில் பர்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி படிக்கிறாங்க. ஹெலன் கே மாதா பிதா வகாங்கையே. ஹெலனுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே போகிறாங்க. और उन्होंने वगां की संरक्षिका से घर आकर हेलन को पढ़ाने का अनुरोध किया. ஸோ அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட அவங்க வீட்டுக்கு வந்து ஹெலனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. வை தயார் ஹோ கயி. அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனி சுலிவான் ஏக் ஐசி குரு திங். ஆனி சுலிவான் அது மாதிரியான ஒரு டீச்சர் जिन्होंने प्रेम धैर्य व लगन का परिचित देते हुए न केवल हेलन को प्रशिक्षित किया. यानी सुलिवन ஹெலனுக்கு வந்து எப்படி அஃபெக்ஷன் தைரியமாக இருக்குது, சின்சியாரிட்டியோடையா அவங்க சின்சியராக அவங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஹெலனுக்கு அவங்க அப்பித்து उसकी अंतकारमय जिंदगी में उमंग व उत्साह का संचार किया. ரொம்ப டார்க்னஸாக இருந்த ஹெலனோடைய உலகத்தில் சந்தோஷமாகவும் எப்படி வந்து உற்சாகமாக இருக்கிறதும் அப்படிங்கிறத அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனி சுலிவன் उन्होंने कई घंटों की मेहनत के बाद हेलन को वर्णमाला याद करवाई. அவங்க ஹெலனுக்கு நிறைய மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹெலனுக்கு வந்து வர்ணமாலா ஆல்ஃபபெட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. अपनी असाधारण प्रतिभा के कारण वे चगमगिनों में 625 शब्दों से परिचित हो गई. அசாதாரண பிரதிபா அப்படின்னா ஹெலனுடைய பிரில்லியன்சி ரொம்ப நிறையா இருந்த ரீசன்னால் ஹெலன் 6 monthsலேயே 625 வேர்ட்ஸை வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. हेलन ने संकल्प शक्ति व कठिन अभ्यास द्वारा लैटिन, फ्रेंच और जर्मन भाषा का ज्ञान प्राप्त किया. हेलन संकल्प शक्ति அப்படின்னா அவங்களுடைய மெமரி பவராக இருக்கட்டும், கட்டின் அபியாஸ் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கம். ஸோ அது மூலமாக அவங்க லெட்டின், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் இந்த மாதிரியான லாங்குவேஜஸோட நாலேஜும் அவங்களுக்கு கிடச்சிச்சு. 8 वर्षों के घोर परिश्रम से उन्होंने स्नातक की डिग्री प्राप्त की. 8 years கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரியும் அவங்க வாங்கிட்டாங்க. சுலிவன் की सहायता से हेलन ने महात्मा गांधी, रवींद्रनाथ टैगोर, कार्ल मार्क्स, टॉल्स्टॉय आदि अनेक महान दार्शनिकों व साहित्यकारों के बारे में पढ़ा. சுலிவனுடைய ஹெல்ப்னால ஹெலன் கெல்லர் மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் டாகூர், கார்ல் மார்க்ஸ், டால்ஸ்டாய் அவங்கள பற்றியான ஃபிலாசபர்ஸும் லிட்ரேச்சர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. हेलन केलर ने ब्रेल लिपि में कई पुस्तकों का अनुवाद किया. ஹெலன் கெல்லர் பிரெயில் அந்த லிப்பி அந்த ஸ்டைலில் நிறைய புக்ஸ் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவர் மௌலிக் கிரந்தி பி லிக்கே ஓரலாகவும் நிறைய புக்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க. ஹெலனுக்கு குட் சவாரி காபி பகுத் சவுக்கு தான். ஹெலனுக்கு ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஏக் பார் ஹெலன் கெல்லர் ने एक चाय पार्टी का आयोजन किया. ஒரு தடவை ஹெலன் கெல்லர் ஒரு டீ பார்ட்டிக்காக அவங்க வந்து ரெடி பண்ணாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. उन्होंने वहाँ उपस्थित लोगों को विकलांग मनुष्यों की मदद करने में समझाया. அவங்க அங்கே இருந்த மக்கள்கிட்ட அந்த பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. उनके
समझाते ही कुछ ही देर में हज़ारों डॉलर एकत्र हो गए. அவங்க ஸ்பீச் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் தௌசண்ட்ஸ் கணக்கில் டாலர்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஹெலன் கெல்லர் பரிஸ்தித்தியோங் சே ஹார் ந மானினே வாலி மகிழா தி. ஹெலன் கெல்லர் எந்த ஒரு சுச்சுவேஷனும் அவங்க வந்து விட மாட்டாங்க, ஃபர்கிவ் பண்ணாத ஒரு லேடி. ஏக் பார் உன்கோனே ககாத்தா, ஒரு தடவை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜிந்தகி கே பகலே 19 महीनों में मैंने जिन विस्तृत हरे भरे खेतों, चमकदार आकाश, पेड़ पौधों और फूलों की झलक देखी थी. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 19 months வரைக்கும் ரொம்ப பெரிய பறந்து விரிந்த பச்சை பசுமையான வயல்வெளிகள் பார்த்துருக்கேன், நல்ல பிரைட்டான ஸ்கை பார்த்துருக்கேன், ட்ரீஸ், பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நிறைய நான் பார்த்துருக்கேன். உஸ் பர் மேரா அந்தாப்பன் கபி பூரி தர கூச்சி நெகிங் ஃபேர் சக்கம். இது எதுவுமே என்னுடைய டெஃப்னஸை எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல, அதாவது அது எல்லாம் மெமரியாக என்னுடைய மனசில் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. यदि हमने एक बार दिन को देखा आगे दो फिर चाहे जैसे भी दिन आए दिन दो हमारा ही है. ஒரு தடவை நான் டே டைம் பார்த்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் அதே டே டைம் வந்து என்னோட மனசில் தானே இருக்கும், அது என்னை விட்டு போகாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலன் கெல்லர் ने जगह बार विश्व ब्रह्मांड करके करोड़ों रुपयों की धनराशि एकत्र की व विकलांगों के लिए अनेक संस्थानों का निर्माण किया. ஹெலன் கெல்லர் 6 times வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி குரோர் கணக்காக பணத்தை வந்து அவங்க வந்து டொனேஷனாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்ஷன் பண்ண பணத்தை வச்சு டிசேபிள்டு பர்சனுக்கு நிறைய ஆர்கனைசேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வே அன்னைக் மகான் வியத்தியோங் சே மிலிங், அவங்க நிறைய கிரேட் பர்சன்ஸ் கிரேட் பீப்புள்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. வே ரவீந்திரநாத் டாகூர் ததா பண்டிட் ஜவஹர்லால் நேரு சே பகுத் பிரபாவித் ஹுயே, அவங்களுக்கு ரவீந்திரநாத் டாகூரும் பண்டிட் ஜவஹர்லால் நேரும் ரொம்ப பிடிச்ச லீடர்ஸு. ஹெலன் ஏக் ஸ்வாவலம்பி மகிழா தி, ஹெலன் ரொம்ப தைரியமான ஒரு லேடி. உன்கே அப்பனே லக்பக் சபி காரிய ஸ்வயம் ஹி கர்னா பசந்தா, அவங்க மேக்சிமம் அவங்களோட வேலையை அவங்களே பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஹிம்மத் அவர் ஹவுசலேக்கு அதுபூத் மிசால் தி, ரொம்ப தைரியம், ரொம்ப சிறப்பான ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா சேர்ந்தவங்க தான் ஹெலன் கெல்லர். ஏக் பார் உன்கோனே ககாத்தா, ஒரு தடவை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஸ்வாஸ் கி வகா சக்தி ஹை, கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நம்மளோட எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி. ஜிஸ்கி பத்தலவுத் துவஸ்த ஹுவா சன்சார் பி சுக் கி ரோஷனி மே ஆபாத் ஹோ சக்தா ஹை. அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டோன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம் அப்படிங்கிற பிரைட்னஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஹெலன் கெல்லருடைய கான்செப்ட். இதுதான் ஹெலன் கெல்லர் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.